மகாராஜா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ண 3 பேத்துல 2 பேத்த கரெக்டா தலையை வெட்டி தான் கொண்டிருப்பாரு. அந்த 3வது ஆளையும் தலையை வெட்டி கொல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா அவர் வந்த போது விஜய் சேதுபதி பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாராஜா கேரக்டர் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் பாக்குறது போல இருக்கும். நீயாடா இந்த வேலை பார்த்த அப்படின்னு. ஏன்னா அது உண்மையிலேயே இவருடைய பொண்ணு. ஆனா அவரு பார்த்தோம் அப்படின்னா மகாராஜாவை பழி வாங்குறேன் அப்படின்னு அவருடைய பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்திருந்திருப்பாரு. கடைசியில தான் அவருக்கு தெரியும் தான் பொண்ணை தானே ரேப் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்திருக்கனே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில தான் மேல இருந்து அவரே பார்த்தோம் அப்படின்னா விழுந்து சாகுறது போல இருக்கும். சோ விஜய் சேதுபதி கேரக்டர் இந்த மகாராஜா கேரக்டர் அவரை மட்டும் ஏன் கொல்லாம விட்டுட்டு வருவாரு அப்படின்னா இவருடைய பொண்ணும் இவருடைய ஒய்ஃபும் இறந்து போயிருப்பாங்க. தன்னுடைய உலகமா அவருடைய பொண்ணை தான் இவர் எடுத்து வளர்ப்பாரு. அப்படி ஒரு பொண்ணை தனக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியே நீ நொந்தே சாகு அப்படின்னு அவர் விட்டுட்டு போவாரு. ஏன்னா இந்த மகாராஜா கேரக்டருக்கு தெரியும் அவருடைய பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரு அப்படின்றது. அந்த ஒரு பாசம் தான் இந்த அளவுக்கு கொலை பண்றதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் தூண்டி விட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவர் தான் நீ இப்படியே நொந்து சாகு அப்படின்னு விட்டுட்டு வருவாரு.